நமசிவாய வணக்கம். இப்போ காஷ்மீர் பஹல்காமில் கிட்டத்தட்ட 28 உயிர்கள் அநியாயமாக பலியாக இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முடிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்ச கோவில்களில் அந்த இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு மோட்ச தீபம் மாதிரி ஏற்றுறது மற்ற விஷயங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோடய டியூட்டி. அந்த மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தை செஞ்சவங்க கண்டிப்பாக அழிக்கப்பட வேண்டியவர்கள், அதே மாதிரி சுட்டு கொல்லப்பட வேண்டியவர்கள் இந்த பயங்கரவாதிகள்லாம், அதில் டவுட்டே கிடையாது. அதே சமயம் தப்பு பண்ணவங்களை தண்டிக்கிறது எந்த அளவு முக்கியமோ அதை விட முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 300-400 உயிரிழப்புகளுக்கு மேலே நடந்திருக்க வேண்டியது. பல பேரோட உயிரை காப்பாற்றி சேஃப்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு வச்சாங்க இல்லை காஷ்மீர் லோக்கல் பீப்புள், அவங்கள பாராட்டுறதுங்கிறதும் அதை விட முக்கியமான விஷயம். இதில் இந்த தேவையில்லாத வெறுப்பரசியல் மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். அதே சமயம் நம்ம நாடு இது கண்டிப்பாக பதிலடி கொடுக்காம இருக்காது, ஏற்கனவே நிறைய கொடுத்துன்னு தான் இருக்குது. நம்ம எவ்வளவோ படையெடுப்புகளை பல நூறு வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். ஈஜிப்தாக இருக்கட்டும், கிரீக்காக இருக்கட்டும், ரோமு, அதான் இன்றைய இட்டாலி, அங்கெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கு. 5000 வருஷங்களுக்கு முன்னாடியே பிரமிடுகளை கட்டினவங்க ஈஜிப்து நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், சுமேரிய நாகரிகம்னு ஈரானை சொல்லுவோம், மாயன் சிவிலைசேஷன், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். அவங்க கும்பிட்ட தெய்வங்களில் இன்றைக்கும் அங்கே இருக்கா பெரும்பான்மையாக, அந்த வழிபாடுகளை பண்ணிட்டு இருக்காங்களா? ஜூஸ் மாதிரி கிரேக்க கடவுள்கள் கோவில்களெல்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் பார்க்க முடிகிறதா? இல்லை. ஆனால் இந்தியாவில் இன்னமும் குலதெய்வத்தை கும்பிட்றவங்க பெரும்பான்மை, சிவன் விஷ்ணுவை கும்பிட்றவங்க பெரும்பான்மை. நம்ம நாட்டுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்குது. உலகத்தோட வேர் கர்ம பூமி இந்த நாடு. அதனால் இந்த நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அது வேறு விஷயம். நம்ம எல்லாரும் அவங்களுக்கு என்னென்ன கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். எதுக்காக? நாட்டு நலனுக்காக. இப்போ முக்கியமாக நாளைக்கு ராகு கேது பயிற்சி வருது. இந்த மாதிரியான நேரங்களில் அவசியம் சொல்ல வேண்டியது, இல்லைன்னா கேட்க வேண்டியது நரசிம்ம கவசம். நரசிம்ம கவசம்னு யூடியூப்பில் போட்டாலே வரும். உங்கள் நலனுக்காகவும் வேண்டிக்கோங்க, நாட்டு நலனுக்காகவும் வேண்டிக்கோங்க. அப்புறம் கருட கவசம், அனுமான் சாலிசா, இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழில் கோளறு பதிகமே போரும். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் வர்க்கு மிகவே. இந்த ஒரு பாட்டு போருங்க. கோளறு பதிகத்தில் பரஸ்துதியையும் சேர்த்து மொத்தம் 11 பாட்டு. அதில் இந்த ஒரு பாட்டை தினமும் சொல்லி நாட்டு நலனுக்காகவும் வேண்டிக்கோங்க, உலக நலனுக்காகவும் வேண்டிக்கோங்க, அப்படியே உங்கள் நலனுக்காகவும் வேண்டிக்கோங்க. இப்போ நாட்டு நலனுக்காக வேண்டிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உலக அமைதி அது எல்லாத்த விட முக்கியம். நாளைக்கு ராகுகேது பயிற்சிங்கிறதுனால நம்ம கருங்காலி கருடன் ஏற்கனவே பூஜை பண்ணி நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த கருடாழ்வார் பல பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கார். மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பெரிய பில்லினியர், அவருக்கு என்ன ஆச்சு? அப்புறம் தமிழ்நாட்டில் கடைக்கோடி மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்களுக்கு இந்த கருடோபாசனையால் என்ன ஆச்சுங்கிறத பற்றிலாம் நம்ம ஏற்கனவே நிறைய ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கோம். நாளைக்கு ராகுகேது பயிற்சிங்கிறதுனால இப்போ தான் கருடனுக்கு ஹோமம் பண்ணி ஒரு 1.5 மாதம் கூட கம்ப்ளீட் ஆகலை. ஸோ மறுபடியும் ஒரு ஹோமம் நாட் பாசிபிள். நாளைக்கு ராகுகேது பயிற்சிங்கிறதுனால கருடனுக்குரிய ஸ்பெஷல் ஜபங்கள் பூஜைகள் அதெல்லாம் காலங்காலத்தால் பிரம்ம முகூர்த்தத்திலேயே நம்ம பண்ணிவிடுவோம். கருடாழ்வார் நாளைக்கு நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், இல்லை கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம். பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கருடாழ்வார் ரேட்டில் சிறப்பு சலுகை கொடுக்கப்படும். ஏன்னா இந்த கருடாழ்வாரில் கருட பஞ்சாட்சரி மந்திரம், ஷிம் ஷிபாய, கருட மாலா மந்திரம், அதை சொல்லணுன்னாலே வந்து ஒரு நிமிஷம் ஆகும். அவ்வளோ பெரிய மந்திரம் ஸ்பீடாக சொல்லணுன்னா 20 செகண்ட். ஸோ இவ்வளோ பெரிய மந்திரத்தை 12 பேர் வந்து வேத பண்டிதர்கள் குரூப் சாண்டிங்காக 1,20,000 டைம்ஸ் அப்படின்னு பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒர்க்கு. அதை தவிர்த்து பூஜை ஹோமம்னு இதுக்கான செலவு ப்ராசஸ் எல்லாமே வந்து ஜாஸ்தியாகும். இருந்தாலும் அப்படி பண்ணி கொடுக்கறதுனால தான் உடனடியாக பல பேருக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ்ங்கிறது வருது. ஸோ அந்த கருடாழ்வார் வித் கம்ப்ளீட் அந்த 23 பேஜ் மந்த்ரா புக்கு, சிவப்பு துணியில் போட்டு வீட்டுக்கு வெளியில் கட்டுற அந்த ஹோம பஸ்பம், இப்படி எல்லாம் சேர்த்து 3000 வரும். அதோட மட்டும் இல்லாமல் கருங்காலி முருகனையும் இப்போ பூஜை பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். லாஸ்ட் ஜனவரி 21 பொங்கல் முடிஞ்சு கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் பழனி முருகன் சந்நிதியில் போகர் ஜீவசமாதியில் சிறப்பு பூஜை செய்யப்பட்ட கருங்காலி முருகன். அப்புறமா கீழே வந்து மூட்டை சுவாமிகள் ஜீவசமாதிக்கும் இந்த முருகன் விக்கிரகத்தை எடுத்துன்னு போய் பண்ணிட்டு, மூட்டை சுவாமிகள் எப்பேற்பட்ட மகான்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வர செவ்வாய்க்கிழமை கிருத்திகையும் வருது. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை, அதான் கரெக்டாக சொல்லணும்னா மத்தியானம் 1லிருந்து 2 அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓர நேரத்தில் டைரெக்டாக நம்ம ஆஃபீஸுக்கு வந்து கருங்காலி முருகன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம்.
இல்லை கொரியர் மூலமாக உங்களுக்கு கருங்காலி முருகனை ரிசீவ் பண்ணிக்கணும்னா இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணால் கூட கிருத்திகைக்குள்ளே முருகன் உங்கள் கைக்கு வந்துடுவார். அதனால் தேவைப்படுறவங்க இப்போ டைரெக்டாக இன்றைக்கி என்ன ஃப்ரைடேயா, இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் ஈஸியாக பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு உள்ள, சவுத் இந்தியா உள்ள, ஏன் மும்பை டெல்லினா கூட மேக்ஸிமம் மண்டேக்குள்ளே ரீச் ஆகிடும், ப்ராப்ளம் இல்லை. அதனால் கருங்காலி முருகன் டைரெக்டாக வந்து வாங்கிக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை வர மத்தியானம் 1லேருந்து அந்த 2க்குள்ளே வந்து வாங்கிக்கலாம். ஏற்கனவே நம்மகிட்ட கருங்காலி முருகன் வாங்கியிருக்கிறவங்க இந்த வர டயத்தில் பூஜை பண்ணுங்க. இப்போ நம்ம எல்லாருமே வந்து உலக நன்மைக்காக வேண்டிப்போம், நாட்டு நலனுக்காக வேண்டிப்போம். நாளைக்கு ராகுகேது பயிற்சியாருது. இந்த மாதிரி போர், யுத்தம் மாதிரியான பதட்டங்களை குறிக்கக்கூடிய கிரகங்கள் தான் சனி, ராகுகேது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் நம்ம உலக அமைதிக்காகவும் நம்ம நாட்டு நலனுக்காகவும் இந்த பாம்புகளையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய பட்சிராஜனாகிய கருடனை வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு நங்கநல்லூருக்கு யாராவது டைரெக்டாக கருடனை வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நங்கநல்லூரில் அயக்ரீவர் கோவில் இருக்குது. அயக்ரீவருக்கான தனி கோவில்கள் ரொம்ப கம்மி. சென்னையில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஏதோ இன்னொரு 1 இல்லை 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹயக்ரீவருக்கும் கருடனுக்கும் இருக்கக்கூடிய ஒத்துமை, கருடன் பெருமாள் வாகனம், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வேதாந்த தேசிகர் கடலூர் பக்கத்தில் இருக்கிற திருவைந்திபுரத்தில் கருடாழ்வாரை குறித்து தவம் செய்த பொழுது கருடாழ்வாரே நேரடியாக வந்து அயக்ரீவரோட மூல மந்திரத்தை வேதாந்த தேசிகருக்கு உபதேசம் பண்ணார். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே. இது வேதாந்த தேசிகர் அருளியது. அந்த ஹயக்ரீவர் உபாசனையே கருடன் மூலமாக வேதாந்த தேசிகருக்கு கிடைச்சது. அதனால இந்த ஹயக்ரீவர் வழிபாடுக்கும் கருடனுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் வந்து பெருமாளுடைய மற்ற அவதாரங்களை ஒப்பிடும்பொழுது ஜாஸ்தி, இன்னும் பவர்ஃபுல். அதனால் நாளைக்கு நங்கநல்லூர் வந்து கருட விக்கிரகம் வாங்கிக்கணும்னு நினைக்கிறவங்க அயக்ரீவ பெருமாளை தரிசனம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான், இன்ஃபேக்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். நம்முடைய நாடு நல்லா இருக்கணும், நம்முடைய மாநிலம் நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும், பிரார்த்தனை பண்ணிப்போம். மற்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் டைரெக்டாக வந்து வாங்கிக்கணும்னு நினைக்கிறவங்க, கொரியர் மூலமாக வாங்கிக்கணும்னு நினைக்கிறவங்க 8838886460 ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். இதே நம்பரில் தான் என்னுடைய கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, ஃபோன் பண்ணுங்கள். அல்லவைத்தேய அறம் பெருகட்டும், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த்.